இந்த மாதிரி ஆளே இல்லாத இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிட் இருந்தாலே போதும். இந்த கிட்டை வச்சு நம்ம எப்படி பஞ்சர் ஓட்டுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டுறது கிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் அடிக்கிற ஒரு பம்ப் ஒன்று உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் பைக்காக இருந்தாலும் சரி, உங்கள் காராக இருந்தாலும் சரி, நீங்களே ஈஸியாக பஞ்சர் ஓட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏர் அடிக்கிற பம்ப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மாட்டிட்டு ஒரு 26 பாயிண்ட் ஏர் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரெக்டாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பம்ப் வச்சு ஒரு 27 பாயிண்ட் வர அளவுக்கு ஏர் அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 27 பாயிண்ட் நம்ம அடைச்சிட்டோம். அடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம நாசில் நம்ம வந்து கழட்டி விட்டுலாம். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி சோப்பு பொடி கலந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துவோங்க. எடுத்துகிட்டு மூடியில் ஓட்டை போட்டுவோங்க. இப்போ நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி ஓட்டை போட்ட மூடி ஒன்று இருக்குது. அதை நம்ம இதில் நம்ம மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு இப்போ அடுத்ததான் இதில் வந்து எந்த இடத்துல பஞ்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். டயரில் நீங்கள் மேனுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய பெரிய ஆணிகள் அந்த மாதிரி குத்திச்சுன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படி ஒருவேளை அந்த பெரிய ஆணிகள் நமக்கு தென்படலன்னா இந்த மாதிரி சோப்பு நிற போட்ட தண்ணி நீங்கள் வைக்கும்போது எந்த இடத்துல பபுள்ஸ் வருதோ அந்த இடத்துல வந்து பஞ்சர் ஆகிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நம்ம எல்லா இடமும் லைனாக நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது, அதாவது காற்று அதில் எப்படி லீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மெட்டல் மாதிரி குத்தி இருக்குது. இப்போ நம்ம இந்த மெட்டலை நம்ம தூரம் எடுத்து இந்த டயரை எப்படி பஞ்சர் போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நோஸ் பிளேயர் வச்சு நீங்கள் உருவினீங்கனாலே வந்துடும். இப்போ அடுத்ததான் நம்ம கிட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊச்சா இருக்க மாதிரி ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் எந்த இடத்துல லீக் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஊச்சு மாதிரி இந்த டூலை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்திவோங்க. இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா குத்துறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால நீங்கள் கீழே கொண்டு வந்துருங்க. கீழே நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இடம் தான். இது நீங்கள் குத்தும் போது முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நேராக வச்சு குத்தணும். அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே குத்தணும். அப்போ தான் வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக நமக்கு தேவையான அளவு பெருசாகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பி ஃபுல்லாமே உள்ளே போயிட்டு அதுக்கு அடுத்ததாக இதை வந்து அப்படியே நீங்கள் இதில் விட்டுருங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு டூல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். இந்த டூலை எடுத்துவாங்க. இந்த டூலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு பீஸை மட்டும் வெளியே எடுத்துவாங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து இந்த ஹோலுக்குள்ளே விடணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பாதி பாதி இருக்களோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்கும். இந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அது மேலே வந்து தடவி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் இதுக்குள்ளே நம்ம வச்சிருக்க இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த இதை நம்ம இதுக்குள்ளே உள்ளே விடணும். இதுக்குள்ளே உள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுற்றி உள்ள விட்டுருப்போம். அந்த மாதிரி உள்ள விடக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக உள்ள விடணும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ நான் உள்ளே விட்றேன் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்சில் உள்ளே விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக உள்ளே போயிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே இந்த மாதிரி கொஞ்சம் கண்டிப்பாக நீண்டிட்டு இருக்கணும். மொத்தமாக உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போய் விழுந்துடும். கண்டிப்பாக அந்த பஞ்சர் வந்து சரியாகுது. அதனால் கொஞ்சம் வெளியே நீண்டிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ அடுத்ததான் ஒரே ஸ்ட்ரெச்சில், அதாவது இதை வந்து ஹேண்டில் வந்து திருப்பாமல் ஒரே ஸ்ட்ரெச்சில் வெளியே இழுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நம்ம வந்து பஞ்சர் ஓட்டிட்டோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தோணலாம் அந்த கம்பியில் ஒரு ஓட்டை தான் இருந்துச்சு, ஓட்டைக்குள்ள விட்டோம், ஆனால் அது எப்படி உள்ளே மாட்டிச்சு, இது எப்படி நம்ம கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கம்பி ஒன்று வச்சுருக்கோம். இதை நம்ம இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இழுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முனியில் ஒரு ஓப்பன் இருக்குது. அந்த ஓப்பன் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது இது நல்லா ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக அதை வந்து உள்ளே லாக் பண்ணி விட்டுட்டு இதை வெளியே எடுத்துடும். இந்த ஹோல் வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ஹோல் வந்து பெருசாகி கரெக்டாக நமக்கு தேவையானது உள்ளே லாக் பண்ணி விட்டுட்டு மிச்சத்தை வந்து வெளியே எடுத்துடும். இப்போ அடுத்ததான் நம்ம அந்த டயருக்கு ஏர் அடிச்சுட்டு அந்த இடத்துல லீக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 பாயிண்ட் ஏர் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது மேலே அந்த சோப்பு தண்ணியை ஊற்றி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது அந்த இடத்துல எந்த விதமான லீக்கும் இல்லை. இப்போ நீங்கள் ஒருவேளை உள்ளூரில் இருக்கீங்கன்னா மெக்கானிக் நண்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சரி பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, ட்ராவலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிட் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த கிட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஆட்டோமொபைல் கடையில் அவைலபிளாக இருக்குது. எங்கேயாவது வாங்கி நீங்கள் உங்கள் வண்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் எங்கேயாவது நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவலை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.